அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1, 2014 வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திருப்பூரில் நம்முடைய அன்பிற்குரிய மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியினுடைய ஒரு பகுதியை படிச்சுட்டு வரோம். இந்த செய்தியில லிவிங் மாஸ்டர், வாழ்கின்ற மாஸ்டருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. இது ஒரு மிகச்சிறிய உரை, அதனால ஒரு நாள்ல முடிச்சிடலாம்னு நேற்றுக்கு ஆரம்பிச்சோம். ஆனா முடியல, அது விரிவடைந்து கொண்டே சென்றதுனால இன்னைக்கு தொடர்ந்து படிக்கிறோம். சகஜ மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை, அதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்ல போனா டிரான்ஸ்மிஷன், சுத்திகரிப்பு, இதெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட அவற்றையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், the system exists on living master. ஒரு வாழ்கின்ற குருவை அடிப்படையாக கொண்டு ஒரு நம்ம கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. இங்க அந்த வாழ்கின்ற குருவினுடைய சூட்சும சரீரம் தான் இங்க எல்லாவற்றிற்கும் தொடர்பு சங்கிலியாக இருக்குது. ஒரு குரு அவர் வெறும் போதிக்கிறவராக இல்லாமல், அவர் தன்னிட்ட வர்றவங்களுக்கு ஒரு தீட்சை கொடுக்கிறவராக மட்டும் இல்லாமல், தன்னுடைய சூட்சும சரீரத்தையே தன் சீடருக்குள்ளார அனுப்பி அந்த சீடர் ஆன்மீகத்துல வளர்ற வரைக்கும், ஆன்மீகத்துல ஒரு நல்ல நிலைமையை அடைகிற வரைக்கும், அல்லது இன்னொரு குருநாதர் இந்த பூமிக்கு வர்ற வரைக்கும் அந்த சூட்சும சரீரத்தின் மூலமாக அவருக்கு போஷாக்கு அளிப்பது அப்படிங்கிற ஒரு மிக உன்னதமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு தான் சொல்லணும், டெக்னாலஜின்னு தான் சொல்லணும். இந்த டெக்னாலஜி தான் சகஜ மார்க்கோட ஒரு பேஸாக இருந்து இவ்வளவு நாள் நம்மளை காப்பாத்திட்டு வருது. இல்லைன்னா இப்ப என்னையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஒரு ஒழுங்கான தொடர்ச்சியாக எந்த விஷயத்தையும் செய்யற பழக்கம் இல்லாத ஒரு மனிதர் தான், ஒரு சாதாரண பலகீனமான ஒரு ஹியூமன் பீயிங். நான் எப்படி 32 வருஷமா இங்க நான் எக்ஸிஸ்ட் ஆகுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் தான். நான் எப்பெல்லாம் டீரெயில் ஆகிறனோ, எப்பெல்லாம் விரக்தி அடைகிறனோ, எப்பெல்லாம் இந்த சிஸ்டத்தை விட்டு விலகி போறணும், அப்பெல்லாம் உள்ள இருந்து ஒரு சிந்தனைய தூண்டி விட்டு ஒரு ஊக்கத்தை கொடுத்து மீண்டும் மீண்டும் நம்மளை அந்த பாதைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பணியை நம் கூடவே இருந்து நம்முடைய மாஸ்டர் செய்து கொண்டிருப்பதனால்தான் இது சாத்தியமாகிறது. இதுதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு மாஸ்டர், அதாவது லாலாஜி மகராஜ் இங்கிருந்து கிளம்பும் பொழுது அவரோட கூடிய அவருடைய சூட்சும சரீரங்கள்லாம் போயாச்சு. அப்ப அதன் பிறகு அந்த 14 வருடங்கள் எல்லாரும் ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்துலதான் அவருடைய சீடர்கள் இருந்தார்கள். அதை பத்தி நம்ம நேற்றுக்கு பேசணும். மாஸ்டருடைய சூட்சும சரீரம் நமக்குள்ளார இல்லாத பட்சத்துல நம்ம மிக அதிகமான பக்க விளைவுகளுக்கு உள்ளாவோம், வெளிப்புற சக்திகளுடைய தாக்கத்திற்கு உள்ளாவோம். ஒன்றும் இல்லை, நம்முடைய சூட்சும சரீரமானது விரிவடையும் பொழுது, நம்ம சூட்சும சரீரத்துக்கு சில சக்திகள் வரும் பொழுது, நம்ம சூட்சும சரீரம் மேலும் ஒரு நுட்பமான தன்மைக்கு, அதாவது ஒரு சென்சிட்டிவிட்டி நமக்குள்ள டெவலப் ஆகும் பொழுதெல்லாம் கூட மாஸ்டர் நம்மளை சுத்தி அரணாக இல்லை அப்படின்னா அந்த சென்சிட்டிவிட்டி நம்மளை தவறான பாதைக்கு தான் கூட்டிட்டு போகும். ஒரு ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய அந்த ஒரு பூர்ணர்வு திறனால நமக்கு அடுத்து நடக்க போறது என்னங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தியானம் பண்றதை விட்டுட்டு குறி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போனோம்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னா நம்ம எப்படி தொடர்ச்சியாக ஆன்மீகத்துல முன்னேறுவோம்? அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் கூட நமக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறது நமக்குள்ளார இருக்கக்கூடிய மாஸ்டருடைய சூட்சும சரீரம். நம்ம மாஸ்டருடைய சூட்சும சரீரத்தை எந்நேரமும் நம் இதயத்தில் தாங்கி வாழ்கின்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம கிட்ட வந்தாலே நம்ம ஆன்மீகத்துக்குள்ளார அடி எடுத்து வச்சுக்கணும்.
இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கு, தெய்வீக ஒளி இருக்குன்னு நம்ம சொல்றோமே, அந்த தெய்வீக ஒளி எது? அது மாஸ்டருடைய சூட்சும சரீரம். அந்த தெய்வீக ஒளியுடைய மூல ஆதாரம் யாரு? மாஸ்டர். அப்ப நம்ம எது மேல தியானம் பண்றோம் உண்மையிலேயே அப்படின்னா, நமக்குள்ளார இருக்கிற மாஸ்டருடைய சூட்சும சரீரத்தின் மூல ஆதாரத்தின் மேலதான் தியானம் பண்றோம். இது நமக்கு என்னைக்கு புரிய வரும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தித்தல் உணர்தலாக மாறுற அன்னைக்கு நாம இதை ஃபீல் பண்ணுவோம். அது வரைக்கும் மூல ஆதாரம் தனியா எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு, அந்த மூல ஆதாரத்தை நோக்கி நான் மெடிடேட் பண்றேன், இல்ல அங்கேருந்து எனர்ஜி வருது, எனக்கு இது மாதிரியான உணர்வுகள் எல்லாம் நம்முடைய வெளிப்புறமான புரிதல்ல இருந்து உருவானது. ஆனா நம்ம சிஸ்டத்தோட பேசு நமக்குள்ளார மாஸ்டருடைய சூட்சும சரீரம் இருந்து நம்மளை வழி நடத்துது, நம்மளை வளர செய்யுது அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பித்தால், நாம இதயத்தில் தெய்வீக ஒளி இருக்குன்னு சொல்லும் பொழுதே நம்ம அந்த தெய்வீக ஒளியாக உணர்வது நம்ம மாஸ்டருடைய சூட்சும சரீரத்தை. இப்ப நம்ம பேசும்பொழுது கண்ணை மூடிட்டு நம்ம கவனிச்சு பாக்குறோம், நம்ம இதயம் முழுக்க மாஸ்டருடைய சூட்சும சரீரம் விரிவடைந்து நிக்குது. அப்ப நம்ம சூட்சும சரீரத்து மேல தியானம் பண்றோமான இல்ல, அந்த சூட்சும சரீரத்தோட ஆதாரம் எது? அதுதான் குருநாதர். அவருடைய அந்த அந்த உண்மையான சாராம்சத்தின் மீது நாம் தியானம் செய்கிறோம். இப்ப எது மேல தியானம் பண்றோமோ அதுவாக மாறுவோம் அப்படிங்கிறது உண்மைன்னா, நம்ம எதுவாக மாறணும்? நம்ம மாஸ்டராக மாறணும். ஏன்னா தியானத்தோட அடிப்படை எதன் மீது தியானம் செய்கிறோமோ நாம் அதனுடைய பண்புகளை பெற ஆரம்பிப்போம், அதுவாக மாறுவோம். நான் தெய்வீக ஒளி மேல தியானம் பண்ணா ஒளியோட பண்புகளை தானே பெறணும். நான் இதுக்கு என்ன பேர் வைத்து கொண்டாலும், இப்ப நான் ஒரு பூவுக்கு என்ன பேர் வைத்து கொண்டு அதை தியானம் பண்ணாலும் அந்த பேருக்குரிய குணாதிசயங்களை பெறுவதில்லை, அந்த பூவுக்குரிய குணாதிசயங்களை பெறுகிறேன். அதுபோல நான் என்ன பேர் வச்சுக்கிட்டு நான் இதயத்துல கவனத்தை செலுத்தினாலும் உண்மையிலேயே நான் தெய்வீக ஒளிங்கிற பேர்ல என்னுடைய மாஸ்டர் மீது நான் தியானம் பண்றேங்கிறதா சத்தியம். அதனால எனக்கு மாஸ்டருடைய தன்மைகள், மாஸ்டருடைய அந்த ஒரு வைப்ரேட்டரி லெவல் தான் எனக்குள்ளார டெவலப் ஆகும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் தியானம் பண்ற ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு பக்குவமான நிலைமைக்கு போன அபியாசிகள் எல்லாருடைய சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரே மாதிரியான அதாவது அந்த அவங்களோட பேசுற கருத்தினுடைய சாராம்சம் ஒன்றாக இருக்கும். அவங்களுடைய புரிதல் ஒரே மாதிரியாக இருக்கும். அவர்களுடைய பார்வையினுடைய தீட்சண்யம் ஒரே மாதிரி இருக்கும். காரணம் என்ன? அந்த 20 வருடமாக அவர்கள் எங்கெங்கேயோ இருந்தாலும், வெவ்வேறுபட்ட கலாச்சாரத்துல வளர்ந்தாலும், வெவ்வேறு விதமான அறிவு நிலைகளை பெற்றிருந்தாலும் அவர்களுடைய உணர்வு நிலையானது மாஸ்டருடைய உணர்வு நிலை மட்டத்தோடு இணைஞ்சிருக்கு. இதுதான் இங்க நம்ம இதுதான் இதுக்கு ஆதாரம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ நீங்க ஒரு அபியாசிட்ட பேசுங்க, அவர் ஒரு 20 வருஷம் தியானம் பண்ணவரா இருக்கட்டும், அவர் ஒரு கருத்தை சொல்லட்டும், அந்த கருத்தை மனசுல வச்சுக்கங்க. வேற ஒரு நேரத்துல அதே மாதிரி ஒரு 20-25 வருஷம் இந்த மிஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு அபியாசிட்ட பேசி பாருங்க. அவர்கிட்ட அந்த கருத்தை பேசி பார்த்தா கிட்டத்தட்ட அவர் சொல்ற விதம் வேறையாக இருந்தாலும் அடிப்படை ஒரே மாதிரியாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆக இந்த புரிதல் நமக்கு மிகச் சிறப்பாக வரும் பொழுது நாம் நேரடியாக நம்ம மாஸ்டர் மேல தியானம் பண்ண ஆரம்பிக்கும். மாஸ்டரின் உருவத்தின் மீது தியானம் செய்யலாமா, உருவத்தின் மீது தியானம் செய்யலாமா, அது நியாயமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம நேரடியாகவோ மறைமுகமாகவோ மாஸ்டர் மேலதான் தியானம் பண்றோங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியுதா, அதை உணர்றோமா? தாஜி தான் ரொம்ப சூட்சுமமா அந்த வார்த்தையை சேர்த்திருக்காரு. பாபுஜி தெய்வீக ஒளி அப்படின்னு நிறுத்தினார். இப்ப தாஜி என்ன பண்ணிருக்காரு, அதை ஒரு இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி இதயத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியின் மூல ஆதாரத்தின் மீது தியானம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த மூல ஆதாரம் எது, நம்ம எது மேல தியானம் பண்றோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வாழுகின்ற மாஸ்டருடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ற விஷயம். ஏன்னா தி சிஸ்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் டிரான்ஸ்மிஷன் ஆர் கிளீனிங். அது அது மேல இந்த சிஸ்டம் நிலைச்சு நிக்குதுன்னு நம்ம நினைச்சோம்னா அது தவறு. இந்த சிஸ்டம் பியூரா லிவிங் குரு அப்படிங்கிற கான்செப்ட் மேலதான் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பெறுகின்ற டிரான்ஸ்மிஷன் மூலமாக
நம்ம செய்யற நம்ம அடைகின்ற அந்த தூய்மை நிலை மூலமாக, நம்ம அடைகிற அந்த சுத்திகரிப்பு மூலமாக நாம விரிவடையலாம், நாம வளர்ச்சி அடையலாம். ஆனால் நாம ஒரு இடத்துல ஒருங்கிணைஞ்சு இருக்க மாட்டோம். இப்ப எவ்வளவோ குடும்பங்கள்ல பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெரிய பணக்காரர் ஆகுது, பெரிய புத்திசாலி ஆகுது, எல்லாம் இருக்கு. ஆனா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுதுல்ல. இங்கே அது மாதிரி இல்ல. அந்த குடும்பம் தொடர்ச்சியாக இன்டகிரேட்டடா செப்பரேட் ஆகாம இன்டகிரேட்டடா வருது அப்படின்னா ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. அந்த கனெக்ஷன் எது? அதுதான் லிவிங் குருவோடைய சூட்சும சரீரம். அப்ப ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது அப்படின்னா அதுதான். இப்ப இங்க ஒன்றிணைதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு மாஸ்டருடைய சூட்சும சரீரம் நம்ம எல்லாரையும் ஒரே நூல்ல கோத்து வச்சிருக்கு. அதனாலதான் நம்ம எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ள இருந்த போதையும், பிரச்சனைகள் இருந்த போதிலும், ஒரு மையத்திலிருந்து இன்னொரு மையத்துக்கு போன போதிலும், வாழ்க்கையில நம்ம பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளான போதிலும், அப்படி இப்படி ஆடிட்டு திரும்பி தியானத்துல உட்கார்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த அடிப்படை தான். அப்ப இது தெளிவாகிற பட்சத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம், நமக்குள்ளார இருக்கக்கூடிய மாஸ்டருடைய சூட்சும சரீரம் நம்முடைய சூட்சும சரீரத்தோடு இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா நாம் நமது சூட்சும சரீரத்தை கவனமாக போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்த சூட்சும சரீரத்தை சிக்கல்கள் இன்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எதோட மாஸ்டரோட இன்டராக்ட் பண்றது எதுவோ அந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கணும், எந்த அளவுக்கு நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறார். எனவே அபியாசியின் கண்ணோட்டத்தில் இருந்தும் மாஸ்டரின் கண்ணோட்டத்தில் இருந்தும் என நாம் 2 கோணங்களில் இந்த சூட்சும சரீரங்களை பற்றி பார்க்கிறோம். அபியாசியுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா சிந்தித்தல், அதாவது தெய்வீக ஒளி, இதயத்துல தெய்வீக ஒளியுடைய மூல ஆதாரம் இருக்கிறது என்கின்ற எண்ணம் அது உணர்வாக மாறணும். சிந்தித்தலிருந்து ஃபீலிங்கா மாறணும். இது சூட்சும சரீரத்துல அடிப்படை. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னாரு, சிந்தித்தலிலிருந்து உணர்வாக மாறுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் அகங்காரம் ரீஃபைன் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நம்ம நிலையான நினைவுங்கிற பேர்ல செய்யறோம். நிலையான நினைவுங்கிற பேர்ல நான் அப்படிங்கிற எண்ணத்தை அகற்றி மாஸ்டருங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வர பார்க்கணும். இதெல்லாம் அங்கே இருந்து இங்க வர்றதுக்கான அபியாசிகளோட கண்ணோட்டம். அபியாசியினுடைய வியூல இருந்து பாக்குறப்ப இதெல்லாம், மாஸ்டருடைய வியூல இருந்து பாக்குறப்ப அவருடைய சூட்சும சரீரம் நமக்குள்ளார நமக்கு பாதுகாப்பு அளித்து நம்ம வழி நடத்திட்டு போகுது. எனவே 2 கோணங்களில் இருந்து பார்க்கும் பொழுதும் இதுதான் சகஜ மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்குது. சூட்சும சரீரங்கள் சிக்கல்கள் இன்றி எப்போதும் தூய்மையாக இருப்பது அவசியம். அதற்காக நாம் நமது பயிற்சியை, குறிப்பாக சுத்திகரிப்பு பயிற்சியை ஊக்கத்தோடு செய்ய வேண்டும். பயிற்சியை பற்றி நான் எதுவும் புதிதாக கூறவில்லை. ஆனால் மற்றொரு கண்ணோட்டத்தில், வேற ஒரு டைமென்ஷன்ல, வேற ஒரு வியூல இதை பத்தி நான் சொல்றேங்க. இதன் மூலம் நமது அமைப்பு எவ்வளவு மகத்தானது, அது நமது ஆன்மீக வாழ்க்கைக்கு எவ்வாறு சரியாக செயலாற்றுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஸோ யார் ஒருத்தருக்கு இந்த சட்டில் பாடிஸ் பற்றிய ஒரு தெளிவான கருத்து புரியுதோ, எப்படி மாசுடைய சூட்சும சரீரம் நமக்குள்ளார செயல்படுது அப்படிங்கிற அந்த செயல் நுட்பம், அந்த டெக்னாலஜி புரிய வருதோ, அவங்க நம்ம சிஸ்டத்தினுடைய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிய, அது எப்படி செயல்படுது, எப்படி செயல்திறன் மிக்கதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இது புரிஞ்சுக்கிட்டவங்க இன்னும் நன்றாக ஒத்துழைப்பார்கள். இது நமக்கு புரியுது அப்படின்னா காலை நேரத்தில் நம்ம பண்ற தியானமா இருக்கட்டும், இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குங்கும் பொழுதே அங்க மாஸ்டருடைய சூட்சும சரீரம் பிரசன்னமாக இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் பொழுது நம்ம தியானத்தோட குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? அதனாலதான் அவர் சொல்றாரு, இதன் செயல் நுட்பத்தை புரிந்து கொண்டால் உங்களால் இன்னும் நன்றாக ஒத்துழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீனுடைய ஒரு சமன்பாட்டை இந்த இடத்துல மாஸ்டர் சொல்றாரு.
ஐன்ஸ்டீனுடைய ஒரு ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிறது. இதுல இ அப்படிங்கிறது என்ன? ஈங்கிறது எனர்ஜி, ஆற்றல். எம்ங்கிறது வந்து ஒரு பொருளினுடைய மாஸ், அதனுடைய நிறை. சி ஸ்கொயர் அப்படிங்கிறது திசை வேகம், அந்த பொருள் இயங்குற அல்லது அதிர்வடைகிற வேகம். சியினுடைய ஸ்கொயர் அது ஒளியினுடைய திசை வேகம் அப்படின்னு வச்சுக்கிறார். ஸோ அப்ப வந்து ஒரு பொருளினுடைய வேகம் என்ன அப்படிங்கிறத கணக்குல வச்சுக்கிட்டு அதை வந்து நிறையால பெருக்கும் பொழுது அது வந்து அந்த பொருளினுடைய ஆற்றலுக்கு சமமாக இருக்கு. அப்ப பொருளினுடைய ஆற்றலும் அதன் நிறையை அதனுடைய ஒளியின் திசைவேகத்தால பெருக்கிற ஒரு விஷயமும் ரெண்டும் சமம். அந்த அளவுக்கு ஆற்றல் ஒவ்வொரு பொருளுக்குள்ளாரையும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஐன்ஸ்டீன் சொல்றாரு. நான் ஏன் சூட்சும சரீரம் குறித்த விஷயத்தை இதனுடன் சம்பந்தப்படுத்துகிறேன்? நமது அமைப்பின் சிறப்பை மனதில் பதிய வைப்பதற்காக கூறுகிறேன். இது கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கலாம், இருந்தாலும் படிச்சு பார்ப்போம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா மாஸ்டர்கிட்ட புரியட்டும் அப்படின்னு நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சு. சூட்சும சரீரங்கள் பற்றி நான் கூறிய அதே நோக்கத்தில் தான் ஐன்ஸ்டீனின் சமன்பாடு E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் என்பதை கொண்டு வருகிறேன். இதில் E என்பது ஆற்றல், சி என்பது ஒளியின் வேகம். அதாவது வந்து ஒளி வந்து ஒரு வினாடிக்கு 3 × 10⁸ கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல பயணம் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுலயே நம்ம வந்து உலகத்துல ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்ல போனா லைட்னிங் ஃபாஸ்ட்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து ஒரு செகண்டுக்குள்ளார ஒளி அவ்வளவு தூரம் பயணம் பண்ணுது. அப்ப அந்த ஒளியினுடைய வேகத்தை திரும்பி ஒளியினுடைய வேகத்தால் பெருக்கினால் என்ன வரும்? அந்த அளவிற்கு ஒரு வேகம், அதுதான் வந்து சி ஸ்கொயர். ஒளியின் வேகத்தினுடைய வர்க்கத்தால் ஒரு பொருளினுடைய நிறையை பெருக்கினால் எவ்வளவு வருமோ அவ்வளவு ஆற்றல் அந்த பொருளுக்குள்ளார இருக்கு. இப்படி கணக்கு பண்ணணும். அப்ப நம்மளுடைய வெயிட் என்ன? நம்முடைய வெயிட்ட 3 × 10⁸ திரும்பி ஒரு 3 × 10⁸ பெருக்குனா எவ்வளவு வருமோ அவ்வளவு ஆற்றல் நமக்குள்ளார இருக்குன்னு சொன்னா நம்ம நம்புவோமா? இது நம்ம நம்புறது கஷ்டம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு ஆட்டம். ஒரு அணுவை உடைச்சா எவ்வளவு ஆற்றல் வருது அப்படின்னா, அதனாலதான் வந்து அணுக்கரு கொள்கை, அணுவெடிப்பு கொள்கை, இந்த விஷயங்களுக்கெல்லாம் பேஸ் வந்து ஐன்ஸ்டீனோட தியரின்னு கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு அணுக்குள்ளார எங்கேருந்து இவ்வளவு ஆற்றல் வருதுன்னா, ஒரு அணுவினுடைய மாஸ் என்னவோ அதை ஒளியினுடைய திசைவேகத்தினுடைய வர்க்கத்தால பெருக்குனா எவ்வளவு எனர்ஜி வருமோ அவ்வளவு எனர்ஜி ஒரு அணுவை உடைக்கிறப்ப வெளியில வருது. அந்த ஆற்றலும் அதுவும் சமங்கிற ஐன்ஸ்டீனோட தியரி அந்த இடத்துல ஈக்குவேட் ஆகுது. அப்ப நம்முடைய நிறை என்ன? நம்முடைய வெயிட் என்ன? நம்மளுடைய மாஸ் என்ன? வெயிட் சொல்லக்கூடாது, மாஸ்ன்னு சொல்லணும் சயின்ஸ்ல. நம்முடைய மாஸ் என்ன அப்படின்னா நமக்குள்ளார எவ்வளவு ஆற்றல் இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்கணும். இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அணுவினுடைய நிறையை ஒளியின் திசைவேகத்தின் வர்க்கத்தால் பெருக்கும் பொழுது எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு ஆற்றல் ஒரு அணுவில் இருந்து வெளிப்படுகிறது. சரி, இப்ப இந்த வேகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது வேகம்னா என்ன சொல்றோம்? வேகம்னா என்ன? இப்ப ஒரு பேருந்து இருக்கு, அது வேகமா போகுது, நல்ல வேகம் அப்படின்னு எப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அது எவ்வளவு தூரத்தை எவ்வளவு நேரத்துல கடக்குது அப்படிங்கிறது தானே வேகம். இப்ப ஒளி என்ன பண்ணுது? 3 லட்சம் கிலோமீட்டரை ஒரு செகண்ட்ல கடக்குது. 3 லட்சம் கிலோமீட்டர் போறதுக்கு அதுக்கு 1 செகண்ட் ஆகுது. அதுதான் அதனுடைய திசைவேகம்னு சொல்றோம். சரி, ஒருவேளை அந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வைங்களேன், ஒளியின் வேகத்துக்கு பதிலாக டிரான்ஸ்மிஷனுடைய வேகம் அப்படின்னு வைங்களேன். இப்ப டிரான்ஸ்மிஷனுடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்டா, எத்தனை கோடி கிலோமீட்டரா இருந்தாலும் வித்தவுட் செகண்ட், வித்தின் நோ செகண்ட் அது அங்க போயிடுது. ப்ளீஸ் ஸ்டார்ட் அப்படின்னு இந்த யூனிவர்ஸோட எந்த ஒரு மூலையில யார் உட்கார்ந்தாலும் இமீடியட்டா அவங்க வந்து they are feeling the transmission இல்லையா? அப்ப இங்க அதனுடைய வேகத்துக்கு கீழே நேரம் போடுறோம்ல, வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். அதாவது இப்ப ஒரு 10 கிலோமீட்டரை எத்தனை செகண்ட்ல, கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்றோம்.
ஒரு 10 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல கிடக்குதுங்கிறது தான் வேகம் அப்படின்னு சொல்றோம்னா, வகுத்தல்ல கீழே வந்து என்ன போடுறோம், அதனுடைய நேரத்தை எடுத்துக்கிற நேரத்தை போடுறோம். ஆனா இங்க டிரான்ஸ்மிஷன் போறதுக்கு எடுத்துக்கிற நேரம் 0 செகண்ட். அப்ப எந்த ஒரு நம்பரையும் 0வால வகுத்தால் விடை வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது கணக்குல பேஸ். எந்த ஒரு நம்பரையும் 0வால வகுக்க முடியாது. ஏன்னா 1/0ன்னு போட்டா உங்களுக்குள்ள எத்தனை 0 இருக்கு, லட்சம் 0, கோடி 0, கோடி கோடி 0, எத்தனை 0 வேணாலும் சொல்லலாம். அப்ப டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற அந்த எனர்ஜியினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்க்க போனா, அதை கொடுக்கிறவங்க அதனுடைய நிறை இன்ட்டு டிரான்ஸ்மிஷனுடைய வேகம்னு போறோம். டிரான்ஸ்மிஷனுடைய வேகம் என்ன அப்படின்னு பார்க்க போனா அது வந்து இன்ஃபினிட்டி. அப்போ ஒரு இன்ஃபினிட்டியால பெருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட், அந்த ஆற்றல் எவ்வளவு பெருசாக இருக்க வேண்டும். அளவே கிடையாது. ஒளிக்கெல்லாம் அளவு இருக்கு. 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர், அவ்வளவுதான் ஒளியினுடைய வேகம். ஆனா டிரான்ஸ்மிஷனோட வேகம் இன்ஃபினிட்டி. அப்ப அந்த அளவுக்கு எனர்ஜைஸ்டு, அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கதாக அது இருக்கிறது. ஆற்றல்னா நம்ம வந்து அது வெப்பமானது, அது வந்து ரொம்ப ஒரு ஒளியானது அப்படிதான் கிடையாது. அதனுடைய பொட்டன்ஷியல், அது செய்யக்கூடிய விஷயங்களுடைய, அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சூரியனுக்குள்ளார இருக்கக்கூடிய அணுக்கருக்கள் எல்லாமே இப்படி உடையும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் மட்டும்தான் இன்னைக்கு சூரிய ஒளியாகவும் வெப்பமாகவும் நமக்குள்ளார வந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரிதான் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த மாதிரி வந்து ஒரு உயிர் ஆற்றலுக்கு பேஸா அமைது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. இதை கொண்டு போயிட்டு நம்ம சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த வாழும் குருநாதர் அப்படிங்கிற கான்செப்டோட ஒத்து பாருங்கன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை சொல்லியிருக்கேன். நான் பெரிய சயின்டிஸ்ட் இல்ல. எடுத்து சொல்ல பார்த்துருக்கேன். இதை விட இன்னும் நல்லா சொல்ல முடியறவங்க நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஆடியோ மெசேஜா நம்ம வாய்ஸ் மெயில் குரூப்ல போட்டீங்கன்னா, வாய்ஸ் ரியல் குரூப்ல மற்றவங்களும் அதை புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். நிறைய பிசிக்ஸ் பெரிய அளவுல படிச்சவங்க இருப்பீங்க. எளிமையாக இன்னும் நல்லா அதை சொல்ல முடிஞ்சா நீங்க சொல்லலாம். சரி, இதை திரும்பி இன்னொரு முறை படிப்போம். E = mc² என்பதை கொண்டு நான் இதை சமப்படுத்த வருகிறேன். இதில் E என்பது ஆற்றல், c என்பது ஒளியின் வேகம். வேகம் என்பதை ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என வரையறுக்கலாம். அதாவது வேகம் = தூரம் பை நேரம். நாம் பிராணாகுதியை பற்றி நினைத்த கணமே அது ஏற்கனவே அங்கு இருப்பதை அனைவரும் அனுபவித்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். நாம் கலிபோர்னியாவிலோ, பாரிஸிலோ, மங்கோலியாவிலோ, மாஸ்கோவிலோ, திருப்பூரிலோ அல்லது ஆந்திராவிலோ எங்கிருந்தாலும் இது சாத்தியமே. அந்த டிரான்ஸ்மிஷன் ரிசீவ் ஆகுதுன்னு நினைச்ச உடனே வித்தவுட் எனி செகண்ட், 0 செகண்ட், 0 மைக்ரோ செகண்ட்ல அது ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடுது. நீங்கள் பிராணாகுதி அல்லது மாஸ்டரை நினைத்த அக்கணமே பிராணாகுதி உங்கள் இதயத்தை வந்து அடைந்திருக்கும். அப்போது அது எடுத்துக்கொள்ளுகின்ற நேரம் 0. ஆகவே அதன் வேகம் எல்லையற்றது. ஏனெனில் 0ஆல் தூரத்தை வகுக்கும் போது கிடைப்பது இன்ஃபினிட்டி, முடிவற்றது. எனவே ஆற்றல், அதனால அந்த அந்த பிராணாகுதியினுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டா, இட் இஸ் இன்ஃபினிட்டி. தட் E = இன்ஃபினிட்டி when c² = இன்ஃபினிட்டி. அந்த வேகம் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கிறதுனால அதனுடைய ஆற்றல் இன்ஃபினிட்டியாக இருக்கு. எப்படி நம்முடைய சிஸ்டத்துல யூஸ் பண்ற அந்த பிராணாகுதி அப்படிங்கிற அந்த ஆற்றல் இன்ஃபினிட்டியா இருக்கு, ஒரு ஒரு எல்லையற்றதாக, வரம்பற்றதால, எந்த லிமிட்டுக்கும் உட்படாத அளவுக்கு உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத மாஸ்டர் இதுல சொல்ல வர. ஸோ அந்த ஆற்றலை, அப்ப அவ்வளவு ஆற்றல் இருக்கு, இவ்வளவு டிரான்ஸ்மிஷன் வாங்கி ஒன்றும் ஆகலையேன்னு நினைக்க கூடாது. இது கட்டுப்படுத்தப்பட்டு, மட்டுப்படுத்தப்பட்டு, நம்முடைய அமைப்புக்குள்ளார எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அது சீர் செய்யப்பட்டு, அதை தாங்குற அளவுக்கு சிஸ்டம் டெவலப் செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஊட்டி விடப்படுகிறது. இல்லைன்னா ஒரு அணு வெடிக்கும் பொழுது எப்படியான விளைவு ஏற்படுமோ
அப்படிப்பட்ட விளைவுதான் ஒரு பிராணாகுதியினாலும் ஏற்படும். அதனாலதான் பாபுஜி சொன்னார், பின்வரும் காலங்களில் பிராணாகுதி என்ன மாதிரியாக இன்னும் சக்தி மிக்கதாகவும் இன்னும் வேறு வகையிலும் மாற்றம் அடையும், அபியாசிகள் பயப்படக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் மாஸ்டர் இவ்வளவு விளக்கம் சொல்றாரு. அப்ப அந்த பிராணாகுதியினுடைய ஒரு வீரியம் என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. அது இன்னும் வேகமாக வெளிப்படும் பொழுது, இயற்கை மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேகமாக வெளிப்படும் பொழுது அதை தாங்குற திறனுடையவர்களாக மாத்துறது தான் எங்களுடைய வேலை. அதுக்காகத்தான் நீங்க தியானம் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுடைய சிஸ்டத்தை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் மாஸ்டர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நமது மாஸ்டர்கள் இணைந்துள்ள மூல ஆதாரம் முடிவற்றது, அது பாயும் குழாயும் முடிவற்றது. அப்ப அதுதான் திரும்பி சோர்ஸுக்கு வர்றாரு. இப்ப இதுக்கெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க பிராணாகுதி அப்படிங்கிறது ஒரு இட்டர்னல் எனர்ஜி, ஒரு இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, காரணம் என்ன, இவர்கள் எல்லாம் நம்முடைய குருநாதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைரார்கி ஆஃப் மாஸ்டர் எந்த மையத்துல இணைந்திருக்கிறார்களோ அது ஒரு இன்ஃபினிட்டி. அதனாலதான் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டின்னு பாபுஜி அந்த புத்தகத்துக்கு பேர் வச்சார். அவங்க மூலமாக அந்த இன்ஃபினிட்டி தான் பாய முடியும். எதோட இணைஞ்சிருக்கிறோமோ அதுதானே நமக்குள்ளார பாயும். அப்ப அந்த கான்டியூட், அந்த குழாயாக இருக்கக்கூடிய மாஸ்டர்கள் மூலமாக, மாஸ்டருடைய பிரதிநிதி மூலமாக, அவரால் உருவாக்கப்பட்ட பிரிசெப்டர்கள் மூலமாக, அவங்க கூட இருக்கக்கூடிய அபியாசிகள் மூலமாக பாய்வதெல்லாம் அந்த எல்லையற்ற தன்மையினுடைய சாராம்சம் மட்டுமே. நமது அமைப்பு மிக சிறப்பானது. ஆகவே நாம் இங்கும் அங்குமாக உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது. ஏன்னா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு இருக்கும் பொழுது, நீங்க உலகத்துல இருக்கிற பல்வேறு விஷயங்கள், சிஸ்டங்களை பத்தி பேசி அதுல இதனால விபாசனா அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுல இதெல்லாம் சொல்லி தராங்க. வாழும் கலைன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுல இதெல்லாம் சொல்லி தராங்க. வாழ்க வளமுடன் ஒரு சிஸ்டம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி தராங்க. அந்த திருமூலர் திருமந்திரத்துல இந்த ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இங்க போனீங்கன்னா இந்த சித்தர் அவருடைய ஓலை சுவடிகளை எடுத்து படிச்சீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை நிறைய இடங்கள்ல தேடுறோம், அறிவு பசிக்காக தேடுறோம். ஆனால் இங்க நாம ஃபாலோ பண்ற ஒரு சிஸ்டத்தினுடைய பேஸ் என்ன, அங்க இருக்கிற டெக்னாலஜி என்ன, அது எந்த அளவுக்கு ஹைலி எஃபிஷியன்ட் அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால், ஒட்டுமொத்தமான ஒரு இன்ஃபினிட்டியோட நம்ம கனெக்ஷன்ல இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு வரும் பொழுது, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா விதமான நாலெட்ஜும் இது மூலமாக உள்ள வந்துரும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வரும் பொழுது, நாம் அங்கும் இங்குமாக உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. நம்ம சிஸ்டம் டெக்னாலஜிக்கலா டெக்னிக்கா ரெண்டுலையுமே நம்மளுக்கு பெட்டர் தான். அடுத்தது நீங்கள் அறிவு ரீதியாக பார்த்தாலும் இங்க ரொம்ப லாஜிக் அண்ட் ரீசனிங்கா தான் இங்க எல்லா விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மூடத்தனமாக செய்யக்கூடிய எந்த பழக்க வழக்கங்களும் இங்க கிடையாது. அதனால அறிவு ரீதியாகவும் நம்முடைய அமைப்பு, நம்முடைய இயக்கம் மகத்தானது. நீங்கள் அதை இதயபூர்வமாக கவனித்தால் அது இன்னும் சிறந்ததாக உள்ளது. இப்ப நீங்க இப்ப சொன்னதெல்லாம் மிகப்பெரிய அளவுல நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய விவேகம் வேணும், உங்களுக்கு ஒரு நல்ல விரிவடைந்த மனது வேணும். அல்லது குறைஞ்சபட்சம் உங்களுடைய அறிவுத்திறன் மேம்பட்டு இருந்தால் நீங்க அறிவுபூர்வமாக லாஜிக்கா அதுக்கு ரீசனிங்கோட இங்க உள்ளதை பார்த்தீங்கன்னாலும் இந்த சிஸ்டம் ஹைலி இவால்வ்டாதான் தெரியும். ஆனால் இன்னும் கீழே போய் இதயபூர்வமாக இந்த அமைப்பை உணர நீங்கள் முயற்சி செய்தால் அது இன்னும் சிறப்பானதாக உங்களுக்கு தோற்றமளிக்கும். இதெல்லாம் நமக்கு வந்துச்சு, இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நாம் முழு ஊக்கத்துடன் மும்மரமாக இதில் பங்கேற்போம். ஏன்னா இன்னும் தெரியல, நம்ம மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்ங்கிறதோட அந்த வார்த்தையோட நிறுத்திக்கிறேன் ஒழிய நம்மளுடைய சிஸ்டம் எப்படி செயல்படுது, அதனுடைய அடிப்படை என்ன, இங்க கொடுக்கப்படுற டிரான்ஸ்மிஷனோட விளைவு எப்படிப்பட்டதா இருக்கு, டிரான்ஸ்மிஷனுடைய அந்த எஃபிஷியன்சி என்ன, ஏன் தியானம் இப்படி பண்ண சொல்றாங்க, நம்முடைய சூட்சும சரீரங்கள் எப்படி மாற்றம் அடையுது, நான் என்னுடைய சுத்திகரிப்பு என்னுடைய சூட்சும சரீரத்துல எப்படி வேலை செய்கிறது, நான் தியானம் பண்றது மாஸ்டருடைய சூட்சும சரீரத்தையும் ஏன் சூட்சும சரீரத்தை எப்படி கனெக்ட் பண்ணுது, இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா நம்ம பயிற்சியை முழுமையாக மும்மரமாக ஊக்கத்தோடு செய்வோம்.
அந்த புரிதல் வேணும் அப்படிங்கிறார். எப்ப வந்து அப்பா சொல்றதுக்கான ரீசன் தெரிஞ்சு ஒரு பையன் அந்த வேலையை செய்யறானோ, அப்ப அப்பா என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு ஒரு மடங்கு மேல போய் அந்த வேலையை செய்வான். அந்த புரிதலே இல்லாம அப்பா சொல்லிட்டாரேன்னு செஞ்சால் அப்ப வந்து அது கடமைக்கு செய்யறதா தான் இருக்கும். அல்லது தன் தந்தையுடைய எதிர்பார்ப்பை அவனால பூர்த்தி செய்யவே முடியாது. வெறும் குறைபாடு மட்டும்தான் வரும். நான் இப்படி போனா அப்படின்னு சொல்றாரு, அப்படி போனா எப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அந்த மாதிரிதான் வார்த்தைகள் வறுமை ஒழிய, இந்த முழு புரிதல் வரும்பொழுது மட்டும்தான் மும்மரமாகவும் ஊக்கத்தோடும் பயிற்சி செய்வோம். நமது வளர்ச்சிக்காக குறைந்தபட்சம் அவர்கள் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற தனித்துவமான சூழலை ஓரளவாவது உருவாக்கக்கூடிய சிறந்த அபியாசிகளாக ஆவோம். ஏன்னா நமது வளர்ச்சிக்கான ஒரு சூழல் எங்கிருந்து வருது? நம்மகிட்டே தான் வருது. நாம தான் அதை உருவாக்க வேண்டும். ஏன்னா சூட்சும சரீரங்களை அடிப்படையாக கொண்டுதான் நமது வளர்ச்சி இருக்கு. மாஸ்டர் அவருடைய சூட்சும சரீரத்தை இங்க அனுப்பியிருக்காரு. அந்த சூட்சும சரீரம் வாழ்வதற்கான நல்ல ஒரு சூழலை நாம தான் நமக்குள்ளார உருவாக்கியோம். நம்ம வீட்டுக்கு மாஸ்டர் வந்தா இருக்கிறதுலே மோசமான ஒரு ரூம்ல நம்மளால அவரை தங்க வைக்க முடியுமா? முடியாது. அல்லது மாஸ்டர் நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய அந்த தூய்மைக்கும் புனிதத்தன்மைக்கும் தெய்வீக தன்மைக்கும் உகந்ததாக இல்லாத செயல்களை நாம செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ளார மாசுடைய சூட்சும சரீரம் இருக்கும் பொழுது நம்ம இதயம் தேவையில்லாத எண்ணங்களால பூட்டப்படலாமா? தேவையில்லாத உணர்ச்சிகளால சூழப்படலாமா? அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அவர்கள் விரும்புகின்ற எதிர்பார்க்கின்ற தனித்துவமான சூழலை ஓரளவாவது உருவாக்கக்கூடிய சிறந்த அபியாசிகள்னா நம்ம வெளியில உருவாக்குறத பத்தி பேசலாம். நம்முடைய சூட்சும சரீரத்துல அந்த மாதிரியான ஒரு யூனிக் அட்மாஸ்பியரை நம்மளால கிரியேட் பண்ணப்பட்டா மாஸ்டர் வில் பி ஹாப்பி வித் அஸ். அதுதான் மாஸ்டர் அடிக்கடி அந்த ஒரு இதை சொல்லுவாரு. எந்த ஒரு சின்ன கப்லெட் ஒண்ணு சொல்லுவாரு. அந்த பக்தி பாடல்ல கிருஷ்ணனை நோக்கி அந்த பக்தர் சொல்லுவார், நீ ஒரு முறை வந்து வைகுந்தத்தை விட்டுட்டு என் இதயத்துக்கு வா, திரும்பி நீ வைகுந்தத்துக்கு போறதையே மறந்துடுவ அப்படின்னு ஒரு பாட்டை அடிக்கடி தாஜி வந்து குறிப்பிடுவார். காரணம் என்னன்னா வைகுந்தத்தினுடைய சூழ்நிலையை விட உன்னதமான சூழ்நிலை இதயத்துல உருவாக்க அந்த பக்தனால முடிஞ்சிருக்கு. தைரியமா சொல்றான், நீ என் இதயத்துக்கு வந்து பாரு, அங்க விட புனிதமாக இது இருக்கிறதை, அங்க விட விரிவாக இது இருக்கிறதை நீ பார்த்துட்டு அங்க வேண்டாம் இங்கேயே இருக்கலாம்னு நீ முடிவு பண்ணலாம், உனக்காக நான் அதை இப்படி தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பக்தி பாடல் இருக்கும். இது தாஜி வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 4 தடவைக்கு ஒரு தடவை ஒரு டாக்ல எங்கேயாவது சொல்லாம இருக்க மாட்டாங்க. அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நம்முடைய சூட்சும சரீரங்கள் அப்படிங்கிற அந்த சூழலை நாம வந்து எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி மாஸ்டர் சொல்ற மாதிரி விரிவடைய வைக்கணும், தூய்மையாக வைக்கணும். அதுல வந்து அகங்காரம் அப்படிங்கிற அந்த கடினத்தன்மை இல்லாமல் நீக்கப்பட்டு வைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நடந்ததுன்னா அப்ப மாஸ்டர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தனித்துவமான சூழல் நமக்குள்ளார உருவாகும். அதனால் அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்குள்ளார உருவாகும் பொழுது நமக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயம், அந்த மாஸ்டர்ங்கிற அந்த ஒரு என்டிட்டியினுடைய வீரியம் ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்கும். அப்ப மனித குலம் அடுத்த பரிமாணத்திற்குள் பிரவேசிக்கும். இது என்டர்ஸ் இன் நெக்ஸ்ட் டைமென்ஷன். இது பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசல, பரிமாணம். நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு பரிமாணத்துல எந்த ஒரு டைமென்ஷன்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கும் சம்பந்தமே இல்லாத இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளார ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்திற்குள்ளார நாம என்ட்ராகிறத சாத்தியமாக்கும். இது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா ஒரு வாழும் குருநாதரை அடிப்படையாக கொண்ட அமைப்புல நம்ம இருக்கிறோம். அவருடைய சூட்சும சரீரத்தை நமக்குள்ளார அனுப்பியிருக்காரு. நம்ம அபியாசிகள் அனைவரும் மாஸ்டருடைய சூட்சும சரீரத்தால் நிரப்பப்பட்டிருக்கோம். அதனால எந்த ஒரு அபியாசியை திட்டினாலும் அவருக்குள்ளார இருக்கிற மாஸ்டரை திட்டுறோம். எந்த ஒரு அபியாசியை பற்றி தவறாக நினைச்சாலும் அவருக்குள்ளார இருக்கிற மாஸ்டரை பற்றியும் தவறாக நினைக்கிறோம். எந்த ஒரு அபியாசிக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அவருக்குள்ளார இருக்கிற மாஸ்டருக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்துறோம். இந்த உணர்வோடு எல்லாரையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து வெறும் எண்ணமா இருக்கு. இந்த உணர்வு நமக்கு வரணும். வந்ததுன்னா நாம் அடுத்த பரிமாணத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நன்றி அப்படின்னு சொல்லி முடிக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு இதயங்களுக்குள்ளார மாஸ்டரை, வாழும் குருவை தாங்கி இருக்கின்ற வாழும் நினைவாலயங்களாக
நம்ம வாழணும். இதை பத்தி சாரிஜியும் சொல்லியிருக்காரு, வாழும் நினைவாலயங்களாக மாறுங்கள் அப்படின்னு. அப்ப நம்ம நடந்து போறோம், நம்ம பேசுறோம், நம்ம தியானம் பண்றோம், எல்லா நேரங்கள்லயும் நமக்குள்ளார இருக்கிற அந்த மாஸ்டருடைய சூட்சும சரீரத்தை பற்றிய உணர்வோடு நம்ம இந்த நாளை கடந்து செல்வோம். அந்த உணர்வு மேலும் மேலும் விரிவடையட்டும். நமக்குள்ளார இருந்து எல்லா இடத்துக்கும் நம்முடைய மாஸ்டருடைய அந்த சூட்சும சரீரத்தினுடைய நறுமணம் பரவட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.